இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். சரியா? பாலா ரெடி பண்ற, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வா 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 வா, சீக்கிரம் சாமி கும்பிடலாம். வா சாமி கும்பிடலாமா? மணி தேய்ச்சு போகுது, சும்மா அடிச்சு அடிச்சு தேய்ச்சு போகுது மணி. சரி, சாமி நல்லா கும்பிடு, சும்மா பம்பிட்டே இருக்காது. பொம்பளை இவ்வளவு பேசக்கூடாது, தெரிஞ்சுதா? கொஞ்சமா பேசணும். இப்ப வந்து தீபாரதனை காமிக்கிறேன். தீபாரதனை காமி, மைக்கு. மைக்கு பேசுறீ, அது கூட தெரியல. ஒரு சாமர்த்தியமே போடுறாங்க. சரி சரி, இந்த சாமி கும்பிட்டு, சாமி வா வா வா. கற்பூரமே ஒத்தது. உனக்கு சாமர்த்தியமே போறலடி. நானும் தினம் இந்த கற்பூரம் என்ன விலை விற்குது. நான் கும்பிட்டதும் உனக்கு கும்பிடணும்னு தெரியுமா தெரியாதா? அதுக்காக என்ன பண்றது, கற்பூரம் அப்படி விலை விற்கிறாக்கும். ஐயோ, இவளுக்கு கடவுளே, இவளுக்கு ஒரு சிக்கனத்தை சொல்லி கூட இவளுக்கு தெரியவே இல்லை. சரி சரி, போ போ, நீ போய் சமையல பண்ணி வை. கொஞ்சம் நான் இங்கதான் வாசல்ல இருக்கேன். சரி சரி, முதல் 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 நிறைய வச்சுக்காது, கொஞ்சம் தான் வை. குங்குமம் என்ன வேலை விற்கிது? கோயில கொடுக்குற குங்குமம் எல்லாம் சும்மா அந்த தூணுல போட்டுட்டு வரதுக்கு நான் கொண்டு வந்து இங்க வச்சு குங்குமத்தோட காசை மிச்சம் பண்றேன். நான் தெரிஞ்சுதா? இதெல்லாம் சிக்கனமா இருக்கு. கஞ்சத்தனம் இல்ல, உன் வீட்டுக்காரன் கஞ்சம் இல்ல, சிக்கனமான, தெரிஞ்சுதா? சரி சரி, நீ சோறாக்கி எடுத்து வை. நான் இந்த வந்துடுறேன், சீக்கிரம் பண்ணு. வெளியே போலான்னா இந்த செருப்பு பிஞ்சு போச்சு. இதுக்கு இந்த பின்னு குத்தி குத்தி இந்த பின்னு வாங்கி 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள இது ஏண்டி கத்துற? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பின்னு குத்திட்டு இருக்கேன் செருப்புக்கு. அந்த பின்னை எடுத்து அதுல குத்துறீங்க. அந்த பின்னால ஒரு 50 ரூபாய் கொடுத்தா நல்ல செருப்பு கிடைச்சிட்டு போகுது. 100 ரூபாய் கொடுத்தா ஒரு புது செருப்பே கிடைக்குது. ஒரு 20 ரூபாய் கொடுத்தாக்க அவன் ஜெயிச்சு கொடுத்துட்டு போறான். அதை வச்சுட்டு போட்டுட்டு வரலாம். இந்த பின்னு 1 ரூபாய் எவனுக்கும் நான் போய் 20 ரூபாயை கொடுத்து இந்த செருப்பை தைச்சு போடணுமாக்கா. நான் இந்த பின்னை குத்தி போட்டுட்டு வருவேன், தெரிஞ்சுதா? பேசாம இது என்ன பின்னாடி புதுசா சிண்டு வந்திருக்கு. சிண்டு பாரு, பார்பர் ஷாப். பேசாம அந்த இது ஸ்டைல்னு சொல்லிருக்கேன்ல, பார்பர் ஷாப்புக்கு போனா 400 ரூபாய் 450 ரூபாய் கேட்கலாம். அதெல்லாம் பிராண்ட் அவசியமே இல்லை. இப்ப ஸ்டைலுக்கு ஸ்டைல் ஆச்சு. காசு மிச்சம். ஆமா, நானே பள்ளியோடக்கு போகும்போது சிண்டு இந்த வார்த்தை செருப்பு பின்ன செருப்பெல்லாம் போட்டுட்டு என்னோட வந்துடாத, நீ வீட்டுக்குள்ளாரே இரு, நான் போயிட்டு வந்துக்கிறேன். என்ன பாக்குறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேவலமா பேசுறாங்க. ஐயா என்ன கேக்குறாங்க? கழுத்துலையும் காலையும் போட்டுட்டு மினுக்கிற புருஷனுக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கி கொடுத்தீங்க, அதனால இல்லாட்டி அவரே வாங்கிட்டு சொல்லக்கூடாது. உனக்கு சாமர்த்தியமே போறல. அவங்க புருஷனை பத்தி இத வந்து என்கிட்ட வேற நீ சொல்ற. உன் புருஷனை பத்தி சொன்னாக்க நீ என்ன சொல்லணும்? என் புருஷன் இப்படி பின்னு குத்தி போட்டு இப்படி எல்லாம் சேர்த்துதான் எனக்கு காதுல கழுத்துல வாங்கி போட்டிருக்காரு சொல்ல உனக்கு துப்பு இல்ல. இதே மாதிரி என்ன மானக்கேடு பண்ணிட்டேன். உனக்கு என்னடி மானக்கேடு? நான் பிஞ்சு செருப்பு போட்டு வரேன், உனக்கு என்ன மானக்கேடு? நல்லா குத்துட்டேன், நல்லா குத்துட்டேன். எனக்கு சரி போ, குத்துட்டோம் குத்துட்டோம் போ. சீக்கிரம் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வரேன், கை கால் கழுவிட்டு வரேன். மெல்ல மெல்ல மெல்ல. ஓடுது,
சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுற. ஆமா. சோப்பு விக்கிற விலைக்கு சோப்பு 20 ரூபாடி. பேசாம இரு. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அந்த சேட்டு சோப்பு விளக்கிலேருந்து வேஸ்ட் ஆனதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாரு. அதெல்லாம் பொறிக்காந்து கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப போட்டு நல்லா காலை கழுவிட்டு வா. அந்த பொறுக்கிட்டு வந்தியே அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருண்டையா ஆக்கி பாத்ரூம்ல வச்சேன்னா நம்ம குளிக்கும் போதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீ இப்ப அதை போட்டு காலை தேயுங்கிற. பரவாயில்ல, உன்னோட பேசிட்டு எனக்கு ரொம்ப நட்டமா போகுதுடி. தண்ணி எப்படி வேஸ்டா போச்சு. போ, நான் ஒரு காலம் கழுவினது போதும். ஒரு காலை கழுவினாலே ஏதோ பிடிச்சுக்குன்னு சொன்னாங்க. நல்ல காலை என்ன பிடிச்சுக்கணும்? எனக்கு தான் பிடிச்சி 19 வருஷம் ஆச்சு. பிடிச்சு இனிமையா பிடிக்கணும். ஒன்ன பிடிச்சதோ என்ன பிடிச்சதோ தெரியல. 2 காலையும் கழுவிட்டு சரி சரி போ. இப்படி தண்ணி வேஸ்டா போச்சு. கஞ்சலுக்கு பாடம் எடுப்பாங்க. சரி, போ. துண்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதுலயே இப்ப தோச்சு. சரி, என்ன சாப்பாடெல்லாம் ஆச்சா ஆகலையா? சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சுங்க. சாப்பிடுறீங்களா? ஆமா. இந்தாங்க தண்ணி வச்சிருக்கேன், குடிங்க. ஆமா, என்னத்துக்கு இந்த கிளாஸ் முழுக்க தண்ணி வச்சிருக்க? இப்படி தண்ணி நான் குடிச்சிட்டு பாதி மிச்சம் இருந்தா கீழே தானே கொட்டுவேன். கீழே கொட்ட வேண்டாங்க, நான் வாயில ஊத்திக்கிறேன். சரி சரி, சோறு மட்டும் போடு. இப்ப இப்ப கொஞ்சம் குடிக்க வேண்டாம். சாப்பிட்டு குடி. அப்புறம் சாப்பாடு வேஸ்டா. அடி, என்னடி இது? ஐயோ, என்னைய சாப்பிடுறதுக்கு முன்னாடி போயிட்டேன். என்னடி இது? இது என்னது? இது சாதம், இது பீட்ரூட் பொரியல், அது உருளைக்கிழங்கு பொரியல், இது சாம்பார். ஆமா, உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அப்பளத்தையும் பொரிச்சு வச்சிருக்கேங்க. ஏண்டி, உங்க அப்பா வீட்டுல இருந்த சோறு இதெல்லாம் வந்தது? இப்படி வகை 4 வகை இல்லைன்னு உங்க தொண்டைக்கு கீழே இறக்காம கேக்குறேன். இப்படி வகை எனக்கு ஒரு சாம்பாரும் ஒரு அப்பளமும் வச்சிருந்தேன்னா இந்த பீட்ரூட் பொரியல நாளைக்கு செஞ்சிருக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல நாளை கழிச்சு செஞ்சிருக்கலாம். இதை விட்டுப்பட்டு இந்த பீட்ரூட் சூப்பி போயிட்டு அதை போய் பொரிக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணினேங்க. இந்த உருளைக்கிழங்கு இருக்கே, அங்க இது முளைச்சு போச்சு. அது முளைச்சத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதையும் செஞ்சு வச்சுங்க. தன்னோட இப்படியா இப்படி வேஸ்ட் பண்ணுவியா? அப்பளத்தையும் பொரிச்சு வச்சிருக்கேங்க. நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சாம்பாரை ஊத்துறங்க, சாப்பிடுங்க. ஐயோ, அச்சோ, போதும் போதும். என்னடி இது? சாம்பார்ல இப்படி நெய் மணக்குது. ஆமா, நெய் மணக்கத்தான் செய்யும். நெய் ஊத்தி தாளிச்சங்க, நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. நெய் ஊத்தி தாளிச்சியா? ஆமாங்க. நெய் ஊத்தி தாளிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப பெரிய மனுஷியா? நெய் ஊத்த வேணாங்க, நெய் தாளிக்க வேணாங்க. நான் நெய் ஊத்தி தாளிச்சா சாம்பார் நல்லா இருக்கும்னு யூடியூப்ல சொன்னாங்க. அதனால தாங்க தாளிச்சேன். யூடியூப்ல 1000 சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுட்டு வந்து நீ இப்படி பண்ணிட்டு இருப்பியா? ஏன்டி இப்படி பண்ற? இந்த சாம்பார், ஐயோ, சாம்பார் ஏன்டி இப்படி திக்கா இருக்கு? எப்படி பருப்பு போட்ட? 200 கிராம் போட்டாங்க. 200 கிராம் பருப்பா? இவர் எங்க ஆத்தா கைப்பிடி பருப்பு எடுத்து கல்யாணத்துக்கே சாம்பார் வச்சு. இந்த கந்தத்தடை எங்க இருந்து வருதுன்னு இப்பதானே புரியுது. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே தெரியும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இந்த கூட இப்படி சாப்பிடுயா. இல்லடி, இது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. சரி, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பண்ணிருக்க. சரி, போதும். ஆமா, உன் பொண்டாட்டி பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கேன். சாப்பிட்டியா, கொண்டியா, வெச்சியான்னு கேட்கக்கூடாது. கேட்கலன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல சொல்லித்தரலையா? சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேங்க. என்ன சாப்பிட்ட? காலையில 6 இட்லி சாப்பிட்டேங்க. சோறு அடிச்ச உடனே ஒரு குண்டா சோறு சாப்பிட்டேங்க. 6 இட்லி சாப்பிட்டியா? ஆமாங்க. இன்னைக்கு நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். 6 இட்லி சாப்பிட்டேன். மாவு வேஸ்டா போயிடுமேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டேங்க. மாவு வேஸ்டா போகும் தானே சாப்பிட்டேன். ஆமாங்க, அது 1.5 மாசத்துக்கு முன்னாடி அரைச்ச மாவுங்க. மாவு வேஸ்டா பண்ணி சாப்பிட்டுருந்தேன்னா பரவாயில்ல. பொருளை வீணாக்கவே கூடாது. சரி ஆனா ஊதாரித்தனமாவும் பண்ணக்கூடாது. சரிங்க. சரி, யாராவது கேட்டா நீ என்ன சொல்லுவ? புருஷன் கஞ்சன் இல்ல,
சிக்கனமானவன் அப்படின்னு சொல்லுவே இல்ல? சொல்லு. என்ன சொல்லுவ? என் புருஷன் சிக்கனமானவன், கட்ட பையன் இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது. என் புருஷன் கஞ்சன் இல்ல, சிக்கனமானவர். என் புருஷன் கஞ்சன் இல்லை, சிக்கனமானவர். நீ உன்னோட பழைய பாஷைப்படி சிக்கனமானவக ஒஹ அப்படி எல்லாம் போடாம ஒழுங்கா சிக்கனமானவர் அப்படின்னு சொல்லு. சரிங்க, சிக்கனமானவர். ஆமா சரி, சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. நீயும் போட்டுக்கங்க. போதும் எனக்கு. இது மிச்சம் இருந்தா ராத்திரிக்கு வச்சுக்கணும். சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி சரி நான் போயிட்டு வரேன். நீ சாப்பிட்டு நீதான் நீ உள்ளே நல்லா தின்னுட்டு அப்புறம் என்ன போதும். நான் போயிட்டு வந்துடுறேன். தெரிஞ்சுதா? நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி உங்களுக்கு கண்ணு வேற தெரியாது. என்ன கண்ணு ஒரு 6 மணி கழிச்சு உள்ள நுழையிறாரு சுந்தரம். ஏடி பாலா, சும்மா தானே சோஃபால உட்கார்ந்திருக்க. இங்க என்னத்துக்கு இப்படி லைட் போட்டுட்டு உட்கார்ந்திருக்க? சும்மா உட்கார்லங்க. ஊசியில நூல் போக்க முடியலங்க, அதனால போட்டுட்டு உட்கார்ந்திருக்கேன். ஊசியில இந்த பாரு வெளியில எப்படி வெளிச்சம் இருக்கு, வெயில் அவ்வளவு இருக்கு. நீ தைக்க வேண்டிய துணியை எடுத்துட்டு போய் அங்க போய் உட்கார்ந்து தைக்க வேண்டியதானே. இப்படி லைட் போட்டு தைச்சேன்னா இந்த கரண்ட் பில் எவன் கட்டுறது? நான் சம்பாதிச்சு நான் கட்டுறேன்னாக்கோ. நீ கட்டுற இல்ல உங்க அப்பா வந்து கட்டுறானா? இதுக்கெல்லாம் எங்க அப்பா வருவாங்க. ஆளை பாரு. எனக்கு நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இந்த நைட்டிய தைச்சு 100 தடவை வெளியில உட்காந்து தைச்சாச்சு. எனக்கு உனக்கு மானம் இல்லையோ, எனக்கு மானக்கேடா இருக்குது. அதனால இதை வெளியில கொண்டு போய் எல்லாம் தைக்க மாட்டேன். இந்த நைட்டி நான் எப்போ வாங்கி கொடுத்தேன்? அது எத்தனை வருஷமா எனக்கு தெரியும். இந்த பாரு, நானும் தான் லுங்கி கட்டியிருக்கேன். இதை வாங்கி 18 வருஷம் ஆச்சு. துவைக்கிறேனோ இல்லையோ பறிச்சுட்டு இருக்காது. அது பரவாயில்ல. நீ இப்ப சட்டு புட்டுட்டு தெரியும். நான் இல்லைன்னா லைட் ஆகிட்டு போயிடுவேன். இந்த பாருங்க, நான் 5 நிமிஷத்துல ஊசினோட கூத்துருவேன். அப்படி இல்லைன்னா நான் வேற மாதிரி பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்? உட்காரு. எத்தனை நேரமா இவன் கண்ணை உருட்டி ஊசி போத்துட்டு இருக்காளோ தெரியல. என்னாலதான் பார்க்க முடியல. நீங்களாவது போடுங்க. இல்லையடி, இது கோக்க முடியலையடி. என்னாலே பார்க்க முடியல. என்னோட 10 வயசு ஜாஸ்தி. 10 வயசுலாம் இல்லை, 2 வயசு தான் ஜாஸ்தி. தெரிஞ்சுதா? சரி சீக்கிரம் தேங்கி. இல்லைன்னா அதுல வேற ஏதாவது தைக்காம ஒண்ணு போட்டுக்க முடியாது. இது கொஞ்சம் தானே வீட்டுக்குள்ள போட்டுக்கிறதுக்கு என்ன வந்தது? நிறைய தடவை தைச்சாச்சு. ஓட்டை எல்லாம் இருக்குது. ஏதாவது இன்னும்